வெல்கம் டு ஹைவே ட்ரக்கர். தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு 50% ஆஃபரில் ஓட்டி கொண்டிருக்கும் ஹைவே ட்ரக்கர் இன்று ஹைதராபாத் டு பெங்களூர் பெரிய ரைடுக்கு செல்கிறார். வண்டி திறமைய மாட்டேன்னு நானே திருப்பி சோல்ஜர்ஸ் ரொட்டேட்டிவ் ஹெட்ஸுன்ற மாதிரி ஹெட்டு இல்லை, டயரே திருப்பி அங்கே அந்தாட்டை வச்சா கூட வண்டி திரும்பாது. ஏன்னா கண்டிஷன் இறந்துச்சு. ஹைதராபாத் பிளேயர்ஸ் தான் நீ மேட்ச் முடிஞ்சு உட்கார வச்சுன்னு வந்தோம். இன்றைக்கி சும்மா சுற்ற வேண்டிய நிலமை வந்துச்சு. எனக்கு பார்த்துக்கலாம். என்னன்னாலும் வண்டி ஓட்டி நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் தான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும். உடம்பு லைட்டாக சரியில்லை. ஹைதராபாத் சாப்பாடு தண்ணி சரியில்லை. பிரியாணியாக போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க சோறு குழம்புலாம் செய்கிறாங்க. பொறுமையாக போயிடுவாங்க. இங்கே ஒரு நட்பில் ஆயிடுச்சு வண்டி. எதனா ஒரு கனெக்ஷன் ஆயிரம் வண்டி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க பேரில் ஒரு 10 பேரில் 5 பேர்னாலும் நீங்கள் புக் பண்ணணும். நமக்கு ஒரு நல்லது. அதே மாதிரி ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுறது தான் இங்கே இருக்குது. டீசல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இதிலே புஷ் பண்ணி வண்டியை பெங்களூர் போகிறது தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த டாப் 20 ஹைவேலே இந்த ஒரு பிரிட்ஜில் தான் சரியான டிராஃபிக் வரும். கேள்விப்பட்டு தான் வந்தேன். போஸ்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. அது வேறு போஸ்டர் எடுங்க. சம்பவம் லோடிங் அப்படின்னு தான் போட்டுருந்தோம். தமிழில் பார்த்து எல்லாம் மிரண்டுற போகிறீங்க. அதாவது சாதாரண தமிழ் தான். டிராஃபிக்கில் இங்கே மாட்டல. ஏன்னா நான் வரலாம் திடீர்னு ஞாபகம் வருது. ஓகே, மழை ஒரு 1 hour விட்டுக்கும். அந்த டிராஃபிக் தாண்டி ரெஸ்ட் எடுக்கலான்னு உடனே மழை பிடிச்சிச்சு. மழையில் உள்ள சூடாக சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சு புக் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸே சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் ஒரு 2 நாள் சாப்பிட்டு உடம்பு சரியில்லை. சரி, அதெல்லாம் விடுங்க. மழையிலேயும் நான் டாப் ஸ்பீடு 120 எப்படினாலும் எடுக்கணும். அதுவும் இந்த ஒரு டிராஃபிக்கையும் ஓவர் கட் போட்டு எடுத்துருவான். என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க. நீங்கள் எப்போ வண்டி வாங்கணும், விஜய் வாழ்க அஜித் வாழ்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? வண்டி வாங்கி ஓட்டுறது, படிக்கிறவங்க படிங்க, வண்டி ஓட்டுங்கன்னு நம்ம அண்ணன் சொல்லி அதனால தான் வண்டி எடுத்தால் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு அறுப்பு போட்டேன். இதெல்லாம் வழியே புதுசாக இருக்குது. எந்த ஊருன்னு கூட தெரில. ட்ரோன் இருக்குது. மழை பேஞ்சு விட்டு பிரிட்ஜு வழுக்குது. வண்டி நவர விட மாட்டேங்குது. க்ரிப்பில் ஜேகே டயர்ஸ் தான் போட்டுன்னு ஒன்று சொன்னேன். சரி, பார்த்துக்கலாம். பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அடுத்த ரைடு எந்த பண்ணலாம் ஒன்றா பார்த்தா இல்லை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரியா? இதுதான் என்கிட்ட இருக்கிற கேள்வி. சரி, பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாட்டு வேறு பின்னாடி ரொம்ப இதாக இருக்குது. சரி, அது விடுங்க. இந்த பிரிட்ஜு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிங்கிள் வே பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் நான் 120 ப்ளஸ் ஹையஸ்ட்டு எவர். என்னோடய எப்படினாலும் இதை அடிச்சிடணும். ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு பெருவாழ்வு வாழ்ந்து இந்த பேருந்துக்கு கிடைத்த ஒரு வாழ்வு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், எப்போ சார் படம் ரிலீஸ்னு ப்ரொடியூசர்கிட்ட. வெயிட் பண்ணுப்பா, உன்னோட சீன் பஸ்ஸிங் தான் கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு நிறைய உங்கள் பஸ்ஸெல்லாம் தேவைப்பட்டுச்சு, யூஸ் பண்ணிட்டு விட மாட்டோம் அப்படின்னாங்க. தேங்க்ஸ். நான் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு சொல்லலை, இருந்தாலும் அதெல்லாம் சொல்லியிருந்தோன்னா அதில் போய் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய வீடியோ தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிப்ரோட்டர். ஓகே, என்ன நடந்தாலும் சரி. அடுத்து கேரளா ட்ரிப்பு போகலாமா? யார் வரதுன்னு தெரியல. ஒரு 1 week ரெஸ்ட் எடுக்கலாமா? அப்போ அந்த ரெஸ்ட்லேயே ஒரு 2 ரைடு கண்டிப்பாக சிக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடந்தாலும். பஸ்ஸு பாருங்கள், இப்படி தான் நின்று என் கூட இருக்கும். என்னை விட்டு ஒரு கியர் போட்டால் கூட என்னை கேட்டு தான் வண்டியை நோரும். அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை. என்னை கேட்டு தான் வண்டியை நோரும். அது என்ன சிஸ்டம் சென்சாரே இருந்தாலும் சரி. இந்த ஹைவேஸில் பாருங்கள், 130 தான். 130 ப்ளஸ் கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ணி ஓட்டிடலாம். ஓவர் புஷிங் அது அப்படி நினைக்கக்கூடாது. கல் வச்சுட்டு போவாங்க டிரைவர் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இருக்க மாட்டேன். பஸ் சவுண்டு தான் நம்ம பேசலாம் தடுக்கும். பாருங்கள், 130 கன்ஃபார்ம் எப்படினாலும் போகலாம். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே நம்ம கையில் எதுவும் இல்லை. இந்த பிரிட்ஜு தான் கடைசி பெங்களூரு பிரிட்ஜு. இதுக்கப்புறம் தான் பெங்களூரு என்ட்ரி. தரமான எடிட்ஸ் இல்லாமல் அது ஸ்டார்டிங்கே சொல்லணும்.
தரமான சம்பவங்களுடன் இந்த வீடியோவை நிறைவு பகுதிக்கு எடுத்து வந்த இந்த ஒரு பேருந்துக்கு நல்வாழ்வு கிடைத்திடும் நான் இந்த இறைவனை வேண்டிக் கொண்டு ஓகே ரவுண்டாக நான் பெங்களூர் வந்துருக்கோம். ஓகே பில்டிங்லாம் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பெங்களூரில் இருக்குது. ஜாப் வேகன்சிஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்காக மக்கள் வந்து சேர்ந்து பெருவாழ்வு வாழ்ந்திட வாழ்த்துக்கள். இங்கே வந்து உங்களுக்கு பஞ்சர் மைக்ரேஷன்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சிட்டியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாப்பிங் நிறுத்தி ஆகணும் வண்டி. ஓகே ஏன் நிறுத்துறோம் தெரியுமா? இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. ஸ்டாப்பிங் வேறு ஒரு இடம் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஹைவேஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் ஏரியா. அப்புறம் ஆர்சிபின்னு அப்பயே ஃபார் எவர்